வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வெயில் காலம் நம்மை வெப்பமும் வெப்ப சூழ்நிலைகளும் நம்மை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் நமது இஸ்லாமிய பெண்களை மிகவும் பாராட்ட வேண்டும். இந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த வெயிலிலே நம்மால் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்தோம் என்று சொன்னால், நம்மால் அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை சற்று நேரம் கூட தாங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு வெப்பம், உஷ்ணம் அதனுடைய தாக்கம் என்பது இருக்கிறது. ஆனால் நமது வீட்டு பெண்கள் அந்த வெப்பத்திலே இருந்து கொண்டு அதிலே சமைக்கிறார்கள், அதிலே நமக்காக வீட்டினுடைய வேலைகளை பார்க்கிறார்கள், நமக்காக பலதரப்பட்ட விஷயங்களை வீட்டுக்குள்ளே இருந்து செய்தாலும் வீட்டினுடைய வெக்கையும் அவ்வப்போது அதிகமாகி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நெருப்பில் நிற்பது, அடுப்பாங்கரையிலே நின்று சமைப்பது என்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை மாஸ்டர்மார்களிடத்திலே, இந்த பொரோட்டா பிணையக்கூடிய அந்த மாஸ்டர்மார்களிடத்திலே நாம் கேட்டு தெரிந்தோம் என்று சொன்னால் அதற்கான கஷ்டம் என்னவென்று தெரியும். அந்த அளவிற்கு நமது வீட்டு பெண்கள் நமக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி பார்த்தால் ஆண்களாகிய நாங்களும் வெளியே சென்று வேலையை பார்க்கத்தான் செய்கிறோம், வெயிலே வேலையை பார்க்கிறோம் என்பதாக கேட்கலாம். ஆனால் நமது வீட்டு பெண்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது அடுப்பாங்கரையில் கஷ்டப்பட்டு கொண்டு, வீட்டிற்கு வெளியே செல்லும் பொழுது இஜாபுகளை அணிந்து கொண்டு, இந்த வெக்கையிலும் இந்த சூட்டிலும் அந்த இஜாபுகளை கலட்டி விடாமல், அதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்றும் இஸ்லாத்தினுடைய கடமை என்றும் தூதர் அவர்கள் அதை ஏவினார்கள் என்றும் இந்த பெண்கள் அதை இன்றளவிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு குர்ஆனிலே எந்த அந்தஸ்தை தந்தானோ, எந்த அந்தஸ்தை இறைவன் அதை வாக்களித்து உள்ளானோ, அப்படிப்பட்ட அந்தஸ்துகளை நமது வீட்டு பெண்களுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அவர்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தையும் இறைவன் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.